ஓகே, இன்றைக்கி வந்து இந்தியன் எக்கனாமியில் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்துருக்கோம் மானிட்டரி பாலிசி இல்லைங்களா? மானிட்டரி பாலிசி. இன்னொரு பாலிசி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிஸ்கல் பாலிசி. இதே மாதிரி இன்னொரு பாலிசி இருக்குது, ஃபிஸ்கல் பாலிசி. அது அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம நடத்துவோம். என்னங்க ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்? ஸோ மானிட்டரி பாலிசி, மணி மானிட்டரி அப்படிங்கிறது வந்து பணத்தை குறிக்கிறனால பண கொள்கை அல்லது பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா நிதி கொள்கை. பணம் வேறையா நிதி வேறையா? புரியுதுங்களா? அது பணவியல் கொள்கை, இது நிதி கொள்கை. என்ன டிஃப்ரென்ஸ்? அடுத்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மானிட்டரி பாலிசி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் மூலமாக தான் நம்ம பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ஃபிஸ்கல் பாலிசியை, நிதி கொள்கையை சொல்ல முடியும். பணவியல் கொள்கையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்குகள் சொல்ல முடியும். இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள சிம்பிள் டெஃபினேஷன்ஸ், சிம்பிள் டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் ஒன்று, நம்ம இந்த மானிட்டரி பாலிசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து மணி சப்ளை தெரிஞ்சு வச்சுருக்கணும். மணி சப்ளை, மணி சப்ளைன்னா பண அளிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ நம்ம பண அளிப்பு அப்படின்னு சொல்லுவோம்? எப்போ பண அளிப்பு அப்படின்னு சொல்லுவோம்? புழக்கத்தில் உள்ள பண அளவு. பாருங்க என்ன சொல்கிறோம்? புழக்கத்தில் உள்ள பண அளவை தான் நம்ம வந்து மணி சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன் சர்க்குலேஷன் இன் அன் எக்கனாமி. சரிங்களா? என்னென்ன இருக்கும் இந்த மணி சப்ளை அப்படின்னு பார்த்தோன்னா, வட்டி வீதம். சரிங்களா? வட்டி விகிதம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், இங்கிலீஷில் சொன்னோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். விலைவாசி, பிரைஸ் லெவல், இங்கிலீஷில் பிரைஸ் லெவல். These are the crucial role in the determination of the money supply. இந்த வட்டி விகிதம், விலைவாசி போன்றவற்றை நிர்ணயிப்பதில் பண அளிப்பு முக்கிய பங்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மணி சப்ளை இஸ் ஸ்டாக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் வேரியபிள்ஸை 4M's அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? 4 வகையான அளவீடுகள் வச்சுருக்காங்க. அது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1, M2, M3, M4. M1னா என்ன? வாட் இஸ் M1? M1 ஈக்குவல் டு கரன்சி, காயின்ஸ் அண்டு டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் M1? காகித பணம், கரன்சி என்பது காகித பணம், காயின்ஸ் நாணயங்கள், மற்றும் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது கேட்பு வைப்புகள். இதே போல் M2வை RBI சொல்கிறாங்க. வாட் இஸ் M2 அப்படின்னா, M1 ப்ளஸ் சேவிங் டெபாசிட்ஸ் வித்
போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்ஸ். வாட் இஸ் M2? M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள், அதுதான் M2. M3னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ், ஆல் கமர்ஷியல் அண்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அதாவது M3 என்பது M2 ப்ளஸ் அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கான வைப்புகள் அப்படிங்கிறதான் M3. M4ன்னு என்ன தெரியுங்களா? M4 அப்படிங்கிறது M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள் அதோடு சேர்த்து M3. கிளியருங்களா? இந்த M1, M2, M3 தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போது M1 மற்றும் M2 சரிங்களா? பாருங்கள், M1 அண்டு M2 இதை என்ன சொல்கிறாங்க, இதோடைய பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் நேரோ மணி. இதுக்கு பேர் தான் நேரோ மணி, அதாவது குறுகிய பணம். இதுக்கு பேர் குறுகிய பணம். M3 M4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் பிராட் மணி, அதாவது பரந்த நிலை பணம். என்பது அர்த்தம். ஸோ இதோடைய டெஃபினேஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது M1 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, M1 is greater than M2 is greater than M3 is greater than M4. அதாவது M1 தான் M2, M3, M4ஐ விட பெருசாக இருக்கும். இந்த கிரேடேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வரிசை எப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. இதுக்கு பேர் என்னங்க? டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து வருவது. இது எல்லாமே என்ன பேசியிருக்கோம்? நம்ம பண அளிப்பை பற்றி பேசியிருக்கோம். அதாவது மணி சப்ளை. இந்த மணி சப்ளை இருக்கு இல்லையா? இந்த மணி சப்ளைக்கு தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மணி சப்ளைக்கு என்னென்னா டிட்டர்மினன்ட்ஸ். சரிங்களா? டிட்டர்மினன்ட்ஸ் என்னன்னா, டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிறது காரணிகள், தீர்மானிக்கும் காரணிகள். தமிழில் தீர்மானிக்கும் காரணிகள். இந்த டிட்டர்மினன்ட்ஸை தீர்மானிக்கக்கூடியது 2 காரணிகள்ங்க. ஒன்று CDR என்று அழைப்போம், மற்றொன்று RDR என்று சொல்லுவோம். RDR என்ன மீனிங்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்தாப்பில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, புரியுங்களா? ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ தமிழில் சொல்கிறேன்.
கரன்சி டெபாசிட் ரேஷியோ. கரன்சி டெபாசிட் ரேஷியோ. புரியுதுங்களா? சரி, சிடிஆர் தமிழில் என்ன அப்படின்னா ரொக்க. ஸோ பேர் சொல்லும் போதே அதோடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். ரொக்க வைப்பு விகிதம். ரொக்க வைப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோவை ரொக்க இருப்பு வைப்பு. ஸோ நேமிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நேமிங்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ சிடிஆர் இருக்காங்க இல்லையா, சிடிஆர் கரன்சி டெபாசிட் ரேஷியோ. இது என்னங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி தான் அர்த்தம், நடைமுறையில் உள்ளது. நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம். என்னங்க? பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம். பப்ளிக் இன் கரன்சி அண்ட் ஆல்சோ ஹோல்ட் இன் பேங்க் டெபாசிட்ஸ். வங்கி வைப்புகளும் மக்களுடைய கையில் இருக்கும் பணம் தான் ரொக்க வைப்பு விகிதம். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் பின்னாடி போகப்போ புரியும். சரி, இவன் இருக்கான் இல்லையா, ரிவர்ஸ் டெபாசிட் ரேஷியோனா என்ன? வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு. ரொக்க இருப்பு வைப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் மணி கன்சிஸ்ட் ஆஃப் 2 things அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கேஷ். VAULT வால்ட் கேஷ். வால்ட் கேஷ் அப்படிங்கிறது பெட்டகத்தில், பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் மணி. எந்த பாதுகாப்பு பெட்டகம்? வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு வைப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட். டெபாசிட் இன் கமர்ஷியல் பேங்க். அதாவது இந்த ரொக்க வைப்பு, மொத்த வைப்பு எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா மைய வங்கியில் அல்லது வணிக வங்கியில் வச்சுருக்கோம். அதுதான் இந்த பண அளிப்பை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். இப்போ தான் நேரடியாக நம்ம எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவியல் கொள்கையை பற்றி சொல்ல வரோம். ஸோ மானிட்டரி பாலிசியை பற்றி சொல்கிறோம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பண அளிப்பை சொன்னதுக்கப்புறம் பணவியல் கொள்கை என்பது என்ன? யாருங்க முழு அதிகாரம் பெற்றவர்கள்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான், RBI. RBI தான் நாட்டின் பணவியல் அதிகாரம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் அப்படிங்கிறது அத்தாரிட்டி. ஸோ மானிட்டரி அத்தாரிட்டி யார் வச்சுருக்காங்க? RBI வச்சுருக்காங்க. பணத்தை உருவாக்குவதையும் பணத்தை வழங்குவதையும் தன்னுடைய கட்டுப்பாடில் வச்சுருக்கவங்க தான் அந்த RBI. இதை பற்றி படிக்கிறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பணவியல் கொள்கை. அவ்வளோதான். ஸோ மானிட்டரி பாலிசி இஸ் தி ப்ராசஸ் பை விச் monetary authority of RBI of a country controls the creation and supply of money in economy. அது முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மானிட்டரி பாலிசியை ஒரு முக்கியமான ஒருத்தர் வரார், சரிங்களா? அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர் மில்டன் ஃப்ரைட்மேன். மில்டன் ஃப்ரைட்மேனை இந்த மானிட்டரி பாலிசியோட சேர்த்து படிக்கணும். இவர் சொல்கிறாரு பாருங்க, இவருடைய பர்செப்ஷன்ஸ். பண அளிப்பு, அதாவது மணி சப்ளை, அண்டு வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட் ரேட், இதை மேலாண்மை செய்யும் நேர்கோடு உருவாக்கப்படும் பேரின பொருளியல் கொள்கை. புரியுதுங்களா? அவர் சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாரு? பணவியல் கொள்கையை பற்றி சொல்கிறாரு. பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்யும்
நேர்கோடு உருவாக்கும் பேரின பொருளியல் கொள்கை தான் பணவியல் கொள்கை. டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாரு. அது மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிங்கிறாரு. இதுதான் சொல்கிறவர், மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. அதான் வந்து பேரின பொருளியல் கொள்கை. எப்போ இந்த என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் பேங்க்கும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, மணி சப்ளையையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது தாங்க மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறீங்களே அது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டும் கொடுக்குறாருங்க அவர். வாட் ஆர் த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்? ஸோ பேராமீட்டர்ஸ், இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்ன அர்த்தம்? பண வீக்கம். கன்சப்ஷன். கன்சப்ஷன் அப்படிங்கிறது வந்து நுகர்ச்சி. growth, இது வளர்ச்சி. இதெல்லாம் யாருங்க? மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. இன்னொன்று முக்கியமானது லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி அப்படிங்கிறது நீர்மைத்தன்மை. இதெல்லாம் நம்ம அடையணும். இது அடைவதற்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு கொள்கை உருவாக்குறோம்ல, எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த எக்கனாமிக் பாலிசி தான் மானிட்டரி பாலிசி. இது எப்போங்க முக்கியத்துவம் பெற்றது? இது மாதிரிலாம் வாழணும், நம்ம நல்ல இன்ஃப்ளேஷன் இல்லாமல், பணவீக்கம் இல்லாமல், கன்சப்ஷன், growth, லிக்விடிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது எப்போன்னு சொல்லி இந்த மில்டன் ஃப்ரெட்மன் சொல்கிறாரு. இரண்டாவது உலக போருக்கு பிறகு தான். ஸோ வேர்ல்டு வார் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார் தான் கிட்டத்தட்ட 1976. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் இது ஃபேமஸ் ஆனிச்சு. சரிங்களா, இதுக்காக இவர் நோபல் பரிசு பெற்றாராம். இந்த ஆராய்ச்சிக்காக இவர் நோபல் பரிசு கூட 1976 அப்புறம் வந்து பெற்றிருக்காரு, இந்த மில்டன் ஃப்ரீட்மேன். இந்த மானிட்டரி பாலிசியோடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னது? கொள்கையின் நோக்கங்கள். என்னென்ன நோக்கங்கள்? சரிங்களா, சரி, ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபைனான்சியல் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அதாவது அது நிதி நிலைத்தன்மை. நிதி நிலைத்தன்மை தமிழில் சொல்லணும்னா ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கு நிதி நிலைத்தன்மை. அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் ரிசோர்சஸ். ஃபைனான்சியல் ரிசோர்சஸ் சரிங்களா. ஸோ என்னென்னா ஆதாரங்கள் அல்லது என்ன சொல்கிறதுங்க, எந்தெந்த வகையில் வந்து நிதி ஆதாரங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தது. மூன்றாவது ஃப்ளோ ஆஃப் கிரெடிட். ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் உற்பத்தி துறையை சொல்லக்கூடிய போதுமான கடன் ஓட்டம். கடன் ஓட்டம் தான் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட். அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அனைத்து பிரிவு மக்களுக்கும் சமமாக கடன் பகிர்வு. சரிங்களா. ஹை எக்கனாமிக் growth. ஹை எக்கனாமிக் growth. promote investment. promote investment அப்படின்னா முதலீட்டை ஊக்குவித்தல். These are the main objectives of the monetary policy. இந்த மானிட்டரி பாலிசி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இதை மெஷர் பண்ணுவோம்? கிரெடிட் கண்ட்ரோல்
அதன் மூலமாக மெஷர் பண்ணுவோம். கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கட்டுப்பாட்டு முறைகள். கடன் கட்டுப்பாட்டு முறைகள். இந்த கடன் கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கு இல்லையா, இது 2 வகையாக காணப்படுகிறது. ஒன்று வந்து ஜென்ரல், இன்னொன்று வந்து செலக்டிவ். சரிங்களா? இதை வந்து ஜென்ரல் எப்படின்னா குவான்டிடேட்டிவ், செலக்டிவ் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ். ஸோ குவாலிட்டியை பற்றி சொல்கிறது செலக்டிவ், குவான்டிடேட்டிவ் பற்றி சொல்கிறது ஜென்ரல். அப்போது நம்ம இங்கே வந்து சொன்னோம்னா ஜென்ரல் அப்படிங்கிறது தமிழில் கடன் தன்மை அப்படின்னு அர்த்தம். கடன் தன்மை. இது வந்து கடன் தன்மையில் கடன் அளவு, ஏன்னா அளவு தானே இது வந்து கடன் அளவு. இதுதான் கடன் தன்மை. புரியுதுங்களா? இது கடன் அளவை பற்றி சொல்கிறோம், அங்கே கடன் தன்மையை பற்றி சொல்கிறோம். யார் யார் இந்த கடன் அளவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்னா என்ன? வங்கி விகித கொள்கை. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதிட்டே இருந்தோம்னா டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று வந்து இங்கிலீஷில் எழுதுகிறேன், இன்னொன்று தமிழில் சொல்லிடுறேன். பேங்க் ரேட் அப்படிங்கிறது வங்கி விகித கொள்கை. அடுத்தது ஓப்பன் மார்க்கெட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வெளிச்சந்தை நடவடிக்கைகள். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வெளிச்சந்தை நடவடிக்கைகள். ஸோ பேங்க் ரேட் பார்த்தோம், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கேஷ், ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம். மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம், அதுதான் வந்து வேரியபிள் கேஷ், ரிசர்வ் ரேஷியோ. சரி, இங்கே குவாலிட்டேட்டிவில் பார்க்கலாம். ரேஷனிங், RATIONING, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். இப்போ புக்கில் சிரமம் எங்கேயாவது இருக்கலாம், தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய நோட்ஸை வந்து சிறப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் சரியாக எழுதாதவங்க ஸோ யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், கடன் பங்கீடு. இதுக்கு பேர் என்னங்க? கடன் பங்கீடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஒன்று டைரக்ட் ஆக்ஷன், அதாவது நேரடி நடவடிக்கைகள். டைரக்ட் ஆக்ஷன் அர்த்தம் நேரடி நடவடிக்கைகள். மாரல் சுவாசன், MORL SUASION, அதாவது நெறிமுறை தூண்டல். பப்ளிசிட்டி விளம்பரப்படுத்துதல். ரெகுலேஷன் ஆஃப், ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது விளிம்பு நிலை
தேவைத்தொகையை மாற்றுதல். விளிம்பு நிலை தேவைத்தொகையை மாற்றுதல். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பார்த்துருக்கோம்? இதுதான் வந்து நம்முடைய கடன் கட்டுப்பாட்டுடைய அளவுகள், கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்னா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லைங்களா? என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்? த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் குறிப்பிட்ட குறிக்கோள். எதுக்கு? பணவியல் கொள்கைக்கு குறிப்பிட்ட குறிக்கோள்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ முதலில் நியூட்ராலிட்டி ஆஃப் மணி. நியூட்ராலிட்டி ஆஃப் மணி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் தமிழ் ஓரளவு சொல்லிடுறேன். பணத்தின் நடுநிலைத்தன்மை. நியூட்ராலிட்டி ஆஃப் மணின்னு என்ன அர்த்தம்? பணத்தின் நடுநிலைத்தன்மை. இரண்டாவது ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை. பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை. மூன்றாவது ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் குறிப்பிட்ட குறிக்கோள் என்றால் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. பிரைஸ் ஸ்டெபிலிட்டி விலையை நிலைப்படுத்துதல். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் முழு வேலை வாய்ப்பு. ஐந்தாவதாக எக்கனாமிக் growth. ஜென்ரலி ஈஸி சொல்லுவோம் இல்லையா? எக்கனாமிக் growth பொருளாதார வளர்ச்சி. ஆறாவதாக ஈக்குலிபிரியம். ஸோ ஈக்குலிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் செலுத்தும் சமநிலையில் சமநிலையை பேணுதல். செலுத்தும் சமநிலையில் சமநிலையை பேணுதல். ஸோ இதான் வந்து ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. இப்படி எக்ஸாம்பிள் கேட்பான். பின்வரும் எவை குறிப்பிட்ட பணவியல் குறிக்கோள்கள் இல்லை. ஸோ இருந்தது தெரிஞ்சால் தான் எல்லை சொல்ல முடியும். ஸோ நியூட்ரலிட்டி ஆஃப் மணி அப்படிங்கிறது பணத்தின் நடுநிலைத்தன்மை. ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி விலையை நிலைப்படுத்துதல். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் முழு வேலைவாய்ப்பு. எக்கனாமிக் growth பொருளாதார வளர்ச்சி. ஈக்குலிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் சொத்து சமநிலையில் சமநிலையை பேணுதல். ஸோ இன்னொன்று முக்கியமானது ஆர்பிஐ ஒவ்வொரு குவார்ட்டர் ஒவ்வொரு காலாண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி இந்த லைன் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். எதுக்கு அப்படின்னா ஆர்ஆர் ஆர்ஆர் அப்படின்னுவார். இன்னொன்று வந்து ட்ரிபிள் ஆர்ஸ். 2 hours 3 hours. What is 2 hours? Repo rate. Repo rate. So actually small r வராது, கேபிட்டல் ஆர் தான் வரும். ரெப்போ ரேட். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் பார்க்கலாம். இது அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள் ஏற்றம் இறக்கம் அதிகமாக காணப்படும். ஐயோ ஏதாவது பாலிசி கொடுத்துட போகிறாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? என்ன இதுங்க தமிழில் ரெப்போ விகிதம்
மீள் ரெப்போ விகிதம். ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம். இது வந்து மீள் ரெப்போ. மீள்னா மீளக்கூடிய, ரிவர்ஸ். யாருக்குங்க இவர் கொடுக்குறாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாருக்குங்க கொடுக்குறாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்குக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? எஸ், கமர்ஷியல் பேங்க். ஸோ அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கே வாங்குவாங்கங்க? எஸ்பி, அதாவது சேவிங்ஸ் பேங்க்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. கமர்ஷியல் பேங்க்னு தனியாக வச்சுருப்பாங்க, அங்கே தான் வாங்குவாங்க. சில வங்கிகள் ஒரே பேங்க்கு கமர்ஷியல் பேங்க்காகவும் வச்சுக்குவாங்க, சேவிங் பேங்க்காகவும் வச்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க கமர்ஷியல் பேங்க் தனியாகவும் சேவிங்ஸ் பேங்க்ஸ் தனியாகவும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கனால அதிக பேர் வந்து போகிறதுக்காக தனியாக பிரிச்சுருப்பாங்க. இப்போது இவங்க யார், இந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க சில கருவிகள் மூலம், சில டூல்ஸுகள் மூலம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க்கு குறுகிய கால கடன், எதுங்க, ரெப்போ ரேட் அப்படிங்கிறது குறுகிய கால கடன், அதுதான் வந்து வழங்குது. அதுதான் ரெப்போ ரேட். அவன் கொஞ்ச நாளைக்கு, சிறிய மாதத்துக்கு, சிறிய வருடங்களுக்கு வட்டி விகிதத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த கடனுக்காக, இதுக்கு பேர் ரெப்போ ரேட் என்று பெயர். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் கொடுக்குறாங்க? பேங்க் கொடுக்கக்கூடியது குறுகிய கால கடன். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடனுக்காக வாங்கியிருக்கீங்களா கடனு, அந்த கடனுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம், கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம், அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். புரியுதுங்களா? ஸோ ரெண்டுக்குள்ள டெஃபினேஷன்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அதாவது வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி, அதாவது மைய வங்கி யாரை குடிக்கிறாங்க? ரிசர்வ் பேங்கை சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க்கு குறுகிய காலன் கடன் கொடுப்பாங்க நம்ம. அதாவது கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐ ஒரு ஒரு வட்டி விதத்தில் கொஞ்ச நாளைக்கு ஒரு கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனுக்கு என்ன வட்டியோ அந்த வட்டியை தான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வாங்கினவன், அந்த கமர்ஷியல் பேங்க்காரங்க திரும்பவும் ஆர்பிஐக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க இல்லையா, அது ரிவர்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு வட்டி. இப்போது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம வந்து ஒரு பேங்க்லேருந்து அமௌண்ட்டை வாங்குகிறோம், பர்சனல் லோ வாங்குகிறோம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுக்கும்போது இத்தனை 7.5% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது 8.2%ல் கொடுப்போம். புரியுதுங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் ஆர் அதர்வைஸ் சேம், அதுவே கொடுப்போம். இதுதான் வந்து லெஃப்ட் டு ரைட் போகிறது ரெப்போ ரேட்டு. சரிங்களா? அதே திருப்பி கொடுக்கும்போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஏங்க பங்குச்சந்தை இதுக்கு வந்து மாறுது இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த கடனை வாங்கி திருப்பி கொடுத்துட்டே இருப்போம் பேங்க்குக்கு. அப்படி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய வட்டி வீதம் குறைஞ்சிரும். நம்ம கொடுக்க வேண்டியது குறைவாக கொடுத்தா போதும். அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இன்னும் வட்டி வீதம் அதிகமாக கொடுக்கணும். அதனால் வந்து பங்குச்சந்தைகள் வேலையின் கீழேயும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது அந்தந்த துறையில் வந்து சேஞ்சஸ் காமிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் நிதி பற்றாக்குறையை பற்றி சொல்கிறாங்க. சப்போஸ் நிதி பற்றாக்குறை ஆகிப்போச்சு, பணம் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஸோ பணம் பத்தலைன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கலாம்? பத்திரங்கள் கொடுக்கலாம். பணம் இல்லாட்டி என்னங்க, பத்திரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா, ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம். பணவாட்டம் சொல்லுவாங்க, மணி ஃப்ளோ, பணவாட்டம், அது கேஷ் ஃப்ளோ. சரிங்களா? அது ரெப்போ விகிதம் குறைச்சா நடக்கும். ரெப்போ விகிதம் குறைந்தால்
ரெப்போ விகிதம் குறைந்தால் பணவாட்டம் ஏற்படும். ரெப்போ விகிதம் அதிகமானால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இருக்கும். பணம் இல்லாட்டி பத்திரங்கள் கொடுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க்குகளுக்கு குறுகிய கால கடன் கொடுப்பது தான் இந்த செட் ஆஃப் ரெப்போ ரேட்டும். ஆனால் ரிவர்ஸு ரெப்போ ரேட்டில் என்னன்னு சொல்லியாச்சு. ஆனால் என்ன ஆகும், வட்டி குறைந்தால் நமக்கு தான் லாபம் இல்லையா? வட்டி அதிகமானால் நட்டம் ஏற்படும். நம்ம நிறையா நம்ம என்ன கொடுப்பாங்க, பணத்தை அள்ளி கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், கடன் வாங்குவது குறைஞ்சிடும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனால் கடன் வாங்குவது வாடிக்கையாளர்கள் குறைத்து கொள்வார்கள். அதுதான் இங்கே முக்கியமானது. சரிங்களா? ஸோ இது சின்னதாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு இது அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. அடுத்தது ஒன்று பார்க்கலாம், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், OMO அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளி சந்தை நடவடிக்கைகள். வெளிச்சந்தை நடவடிக்கைகள் அப்படின்னா என்னது? சென்ட்ரல் பேங்க் இருக்காங்களே, சென்ட்ரல் பேங்க்னா யாரை சொல்கிறாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறாங்க. மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை, அரசின் கடன் பத்திரங்களை மட்டுமில்லாமல் தனியார் நிறுவனங்களின் தகுதி படைத்த பத்திரங்களை விற்பனை செய்வது, திரும்ப பெறுவது தான் வெளிச்சந்தை நடவடிக்கை. ஸோ லென்த்தின்னு சொல்லி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கோம், ரொம்ப ரொம்ப கீவேர்ட்ஸாக சொல்லியிருக்கோம். அதாவது என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் பேங்க் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் செக்யூரிட்டிஸ்னு அர்த்தம் பத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம், அல்லது பில்ஸ், செக்யூரிட்டிஸ் ஆர் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க சென்ட்ரல் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது கொடுத்ததை சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இதே போல் VRRன்னு ஏற்கனவே பார்த்தோம். VRR அப்படின்னா என்ன? வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. மாறும் ரொக்க இருப்பு விகிதம். சரிங்களா? இந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாங்க. சரிங்களா? அதை ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CRR, அதாவது கேஷ் ரிசர்வ்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ரொக்க இருப்பு விகிதம். சரிங்களா? இன்னொன்று SLR, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. புரியுதுங்களா? அதாவது சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இப்போ ஒன்று பார்க்கலாம். CRRனா என்ன? இந்த ரொக்க இருப்பு விகிதம் CRR அதிகமானால், சரிங்களா, அதிகமாக இருந்தால் வணிக வகைகளின் கடன் உற்பத்தி குறையும். சரிங்களா? ஸோ கமர்ஷியல் பேங்க்குடைய கிரெடிட் இருக்கு இல்லையா, அது குறையும். இப்போ இந்த ரொக்க இருப்பு விகிதம் CRR குறைஞ்சனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் உற்பத்தி அதிகமாகும். ஸோ பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கங்க தமிழில். அதாவது ரொக்க இருப்பு விகிதம் அதிகமானால் வணிக வங்கி கடன் உற்பத்தியை குறைத்துவிடும்.
ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் கடன் உற்பத்தி விகிதம் அதிகமாகிக்கும். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யாருக்கு சொல்கிறாங்க? யாரை சொல்கிறாங்க? பேங்க் டெபாசிட்ஸ் இல்லையா, இல்லாட்டி கிரெடிட் சொல்கிறாங்க. அதான் கடன் கிரெடிட் சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட்டும் சிஆர்ஆரும் ரிவர்சிபிளாக இருக்குது. சிஆர்ஆர் ஹை ஆனிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், கமர்ஷியல் பேங்க்கில் கெப்பாசிட்டி கிரெடிட்னாகவும் குறைஞ்சிரும். சிஆர்ஆர் குறைஞ்சா கிரெடிட்டு அதிகமாயிரும். இந்த கிரெடிட்னா தெரியல, சாதாரண கிரெடிட் இல்லை, கிரியேட் கிரெடிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த அனலைசிஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எக்கனாமிக்னாலே டோட்டலி அனலைசிஸ் தான். அடுத்து ஒன்று பார்க்குறோம், த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் என்னங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் தன்னகத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம். ஸோ பஃபர் மணின்னு சொல்லுவாங்க. பஃபர் மணி அதாவது பேங்க்கில் சுத்தமாக பணமே நீ சாயந்தரம் 5 மணிக்கு பேங்க் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பைசா இல்லாமல் அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ரொக்கத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த ரொக்கம் எப்படி இருக்கும் அதான் முக்கியமானது. அந்த ரொக்கம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க, ரொக்கத்துக்கு என்ன சொல்கிறோம்? கேஷாக வச்சுக்கலாம், கோல்டாக வச்சுக்கலாம், இல்லைன்னா செக்யூரிட்டிஸ் பத்திரங்களாக வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ கோல்டாக வச்சுக்கலாம், செக்யூரிட்டிஸாக வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு பேங்க்கு ரொக்க பணத்தையும் தங்கத்தையும் பத்திரங்களையும் அது நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துக்களை வைத்திருந்தால் அவங்களாம் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டப்பூர்வ நீர்மை விகிதத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒன்று கடன் பங்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் பங்கீடு அதாவது ரேஷனிங் படித்தோம் இல்லையா ஏற்கனவே. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். இந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் இருக்கு பார்த்தீங்களா, இது 2 வகையாக பிரிக்கலாம். 2 வகைப்படும். ஒன்று விபிசி, மற்றொன்று விசிஏஆர். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாம். வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், இது நாங்கள் பேர் வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங். புரியுதுங்களா? தமிழில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இது என்னது? வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ. தமிழில் சொல்லலாமா? இது என்னன்னு பாருங்க, கவனிங்க. மாறும் தொகுப்பு வரையறை, அதுதான் வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங். ஸோ வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் என்ன அர்த்தம்? மாறும் தொகுப்பு வரையறை. இது என்னது? மூலதன சொத்து விகிதம். மாறும் மூலதனம். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். வேரியபிள்னா மாறும், போர்ட்ஃபோலியோனா தொகுப்பு, சீலிங்னா வரையறை. அதே போல் இங்கே வேரியபிள்னா மாறும், கேபிட்டல்னா மூலதனம், அசட்னா சொத்து, சரியா? ரேஷியோனா விகிதம். அவ்வளோதான் தமிழ், ஒன்றுமே இல்லை. இது நேமிங் தெரிஞ்சுக்கிட்டாலே மிகவும் சிறப்பானது. அடுத்த ஒன்று நுகர்வோர் கடன் கட்டுப்பாடு. நுகர்வோர் கடன் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். இங்கிலீஷில் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். என்ன சொல்கிறாங்க? ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட்
நுகர்வோர் கடன் கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவணை முறையில், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தவணை முறையில் உறுதி நுகர்வு பொருட்கள் வாங்க அளிக்கப்படும் கடன். அதாவது நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கன்சப்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, அதுதாங்க நுகர்வோர் கடன். நுகர்வோர் கடன் இதனை கட்டுப்படுத்துவது நுகர்வோர் கடன் கட்டுப்பாடு. புரியுதுங்களா? அதாவது நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் எதையாவது நம்ம கடன் வாங்கியிருக்கோம் பேங்க்லேருந்து அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நுகர்வோர் கடனில் சேர்த்துக்கிறாங்க. அந்த நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துவதற்கு தான் த ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் மினிமம் டவுன் பேமெண்ட், பீரியட் ஆஃப் பேமெண்ட், மினிமம் டவுன் பேமெண்ட், பீரியட் ஆஃப் பேமெண்ட், அது குறைந்தபட்ச ஆரம்ப தொகை, அடுத்தது செலுத்தும் தொகை அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ இந்த மானிட்டரி பாலிசியை எப்படி இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது பண்ணுறோம் பாருங்கள். இதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்பான்ஷனரி அர்த்தம் விரிவாக்க பணக்கொள்கை. விரிவாக்க பணக்கொள்கைக்கு இன்னொரு பெயர் தமிழ் எழுதிக்கோ, விரிவாக்க பணக்கொள்கை, அல்லது இன்னொரு பேர்னா மலிவு பணக்கொள்கை, சீப் மணி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசியில் விரிவாக்க அந்த எக்ஸ்பென்ஷனரி மானிட்டரி பாலிசியை இன்னொரு பேர் என்னதுங்க, சீப் மணி பாலிசி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் இந்த பேங்க்ஸ், அவங்க ஒரு அதிகாரம் வச்சுருக்காங்க. யார் அதிகாரம் வச்சுருக்காங்க, சென்ட்ரல் பேங்க்கு அனைத்து வங்கியும் ஒரு அதிகாரம் வச்சுருக்காங்க. ஸோ அத்தாரிட்டி, அதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல் பேங்க்ஸை அத்தாரிட்டி பண்ணுறாங்க. இவங்க வந்து குறுகிய கால வட்டி விகிதத்தை விட குறைவான வட்டி விகிதத்தை வழக்கத்தை விட வேகமாக பண அளிப்பு கொடுத்தாங்கன்னா அது விரிவாக்க பணக்கொள்கை. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த சென்ட்ரல் பேங்க் இருக்காங்களே, அதான் ரிசர்வ் பேங்க்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் டைமில் ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க. அந்த ஷார்ட் டைமில் கொடுத்த கிரெடிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அது பேங்க் என்ன பண்ணுறாங்க, அது கொடுக்கும் பொழுது மிக ஃபாஸ்ட்டாக அது கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த விரிவாக்க பணக்கொள்கை அல்லது மலிவாக கொடுத்துட்றாங்க அர்த்தம். இது ஜென்ரலாக ஃபாஸ்ட்டாக கொடுக்கறது அப்படிங்கிறது தான் என்னதுங்க, அது ஒரு பாரம்பரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி க்ரோத் ஆகுங்க. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இல்லையா, அது வந்து க்ரோத் ஆகிரும். ஏன்னா ஜிடிபி அதிகமானனால தான் எனக்கு பணம் அதிகமாக புழக்கத்தில் வருது. பணம் புழக்கத்தில் வந்தனால தான் நான் பேங்க்கில் போடுறேன். பேங்க்கில் போட்டதுக்கப்புறம் பேங்க் சென்ட்ரல் பேங்க்கில் வாங்கின கடனை திருப்பி வேகமாக கொடுக்குறாங்க. இப்படி ரொட்டீன் நடக்குது. இப்படி நடக்கிறதுனால விரிவாக்க சீப் மணி பாலிசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று இருக்காங்க, அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ஷனரி, CONTRATIONAR. ஸோ கான்ட்ராக்ஷனரி மணி பாலிசி அப்படின்னு சொன்னால் சுருக்க பணக்கொள்கை. அதாவது இந்த எக்ஸ்பென்ஷனரி மணி பாலிசிக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது வாங்கின கணத்தை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், மெதுவாக கொடுக்குறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டிஎம்பி. என்ன அர்த்தம், டியர் மணி பாலிசி. அதாவது கான்ட்ராக்ஷனரி மணி பாலிசி இஸ் ஆல்சோ கால்ட் டியர் மணி பாலிசி. தமிழில் சொன்னால் அருமை பணக்கொள்கை என்றும் இதை அழைப்பார்கள். குறுகிய காலத்தில் நான் வட்டி வாங்குறேங்க,
ஆனால் திருப்பி கொடுக்கும்போது பண அளிப்பு குறைவாக இருக்கனால நான் என்ன கொஞ்சம் பணத்தை குறைச்சிக்கிறேன், சுருக்கிக்கிறேன், பணத்தை கான்ட்ராக்டரி பண்ணுறேன், மணியை கான்ட்ராக்டரி பண்ணுறதுனால தான் இது வந்து பண அளிப்பை குறைப்பது மட்டும் இல்லாமல் சுருக்குது. இதனால் என்னங்க, குறுகிய காலத்தில் அது பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சி, குறுகிய காலத்திலேயே பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சி பணவீக்கம் குறைஞ்சிருங்க, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருமோ. இப்படி இருக்க காரணம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு இன்மை அதிகம், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிருச்சு. நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களின் கடன் வாங்குவதை செலவு குறைக்கிறது எல்லாத்தையும் குறைச்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து கடன் வாங்குறத குறைச்சிக்கிறோம், உற்பத்தி செய்வதை குறைச்சிக்கிறோம், வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா ரிசெஷன் மாதிரி. ரிசெஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்த நிலை ஆயிடுது பார்த்தீங்களா? அந்த மந்த நிலை ஆகிறனால பணம் வந்து புழக்கத்தில் குறைஞ்சனால சென்ட்ரல் பேங்க்கில் வாங்கின அந்த கமர்ஷியல் பேங்க்ஸு திருப்பி கொடுக்கும்போது குறைவான பணத்தை அருமையாக கொடுக்குறாங்களாமா. அது குறைவாக கொடுக்குறது அருமை, சுருக்கி கொடுக்குறது சுருக்க பணவியல் கொள்கை என்று அர்த்தம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பார்க்கலாம். அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்காக மணி பாலிசி இருக்கு இல்லையா, இந்த மணி பாலிசியை ஃபேஸஸ், அதோடைய ஃபேஸஸ்னால் 2 ஃபேஸஸ் இருக்காங்க. ஒரு ஃபேஸஸ் என்ன, ரெண்டாவது ஃபேஸஸ் பக்கங்கள், 2 நிலைகள். ஃபேஸஸ் சொல்கிறத விட ஸ்டேட்ஸ், நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். அது பணக்கொள்கையின் 2 நிலைகள். ஒரு நிலைகள் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், ஓகேங்களா. இன்னொரு நிலை என்னென்னா ரிசெஷன். இப்போ தான் பேசணும், ரிசெஷன்னு பூமிங் ரிசெஷன். ஸோ மார்க்கெட் பூமிங்கில் இருக்குதுங்க, ரிசெஷனாக இருக்குங்க, மந்த நிலை. இன்ஃப்ளேஷனாக பணவீக்கம், ரிசெஷனாக மந்த நிலை. எப்போது நடக்கும், எந்தெந்த பேராமீட்டர்ஸில் இது நடக்கும்? ஸோ மானிட்டரி பாலிசியில் இன்ஃப்ளேஷன் எப்போ நடக்கும், என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கம் நடப்பதற்கு தேவைப்படக்கூடிய பாலிசி என்னென்னா சீப் மணி பாலிசி. இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தோம், சீப் மணி பாலிசி. மலிவு பண கொள்கை தான் பணவீக்கத்தை கொடுக்கும். டியர் மணி பாலிசி, டியர் மணி பாலிசி அதாவது அருமை பண கொள்கை, அது மந்த நிலையை கொடுக்கும். ஸோ சொல்கிறோம், ஓரளவு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டு விட்ருவாங்க. எப்படி இதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க, எப்போலாங்க இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பணவீக்கம், பாரோயிங் ஈஸ் ஈஸி, புரியுதுங்களா? பாரோயிங் வந்து ஈஸியாக இருக்குமா, பாரோயிங் இஸ் ஈஸி, கடன் பெறுதல் எளிது. பணவீக்கம் இருக்கும் பொழுது கடன் பெறுதல் எளிது. கன்சியூமர் பை மோர், நுகர்வோர் அதிகம் நுகர்வர். பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிரும், சரிங்களா? வியாபாரம் விசாலமாகும். மோர் எம்ப்ளாய்டு, அதிக மக்கள் வேலை பெறுவார்கள். புரியுதுங்களா? பீப்புள் ஸ்பெண்ட் மோர், அதாவது அர்த்தம் மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். பாருங்கள், எப்போது பணவீக்கம் நடப்பதற்கு மலிவு பணக்கொள்கை தேவை, கடன் பெறுதல் ஈஸி, நுகர்வர் வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலைக்கு போவாங்க. இல்லை பாசிட்டிவ் நடக்குது பார்த்தீங்களா, மக்கள் அதிகமாக செலவு செய்வார்கள். மந்த நிலை ஆயிடுச்சுன்னா பணத்தை குறைச்சிக்குவானுங்க, செலவு பண்ண மாட்டானுங்க. என்னது? பாரோயிங் டிஃபிகல்ட்னு நான் வந்து சமநிலை ஆக்கிடுறேன். ஏன்னா இப்போ இல்லைன்னு சொன்னால் பாரோவே பண்ண மாட்டாங்க, கடன் பெறுதலே கடினமாக இருக்கும், சரிங்களா?
கன்சியூமர் லெஸ், நுகர்வோர் குறைவாக நுகர்வர். பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுறேன், தள்ளி போகும் அப்படின்னு. தள்ளி போகும் பிஸ்னஸ், எப்படி வியாபாரம் தள்ளி போகும். பிஸ்னஸ் போஸ்ட்போன்ட் எக்ஸ்பென்ஷன். இந்த இந்த மே 1 இன்னொரு யூனிட் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் திங்க் பண்ணி வச்சாங்கன்னா, இல்லைப்பா ரொம்ப மந்தமாக இருக்குது, பணம் ஒன்றும் புழக்கத்தில் இல்லை, மே மாதம்லாம் வேண்டாம், தள்ளி போடலாம், ஒரு 3 மாதம் போட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறோம் இல்லையா, அதுதான். வேலையின்மை அதிகரிக்கும், மோர் அன்எம்ப்ளாய்டு ஆயிடுவாங்க. அப்படியே ஆப்போசிட், அவ்வளோதான். உற்பத்தி குறையும், உற்பத்தி குறையும் அல்லது ப்ரொடக்ஷன் இஸ் ரெடியூஸ் ஆர் பீப்புள் ஸ்பெண்ட் லெஸ். இந்த பணவியல் கொள்கையில் வரக்கூடிய முக்கியமானது. இதெல்லாம் சரி பண்ணணும் இல்லையா, அதான ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய வேலை. சரிங்களா, அரசாங்கத்துடைய கொள்கையில் ஃபிஸ்கல் பாலிசி வந்துடுது. ஆனால் பணவியல் கொள்கை ஆர்பிஐ இருந்தாலும் பணவியல் கொள்கையை ஒரு கட்டமைப்பு பண்ணணுங்க. கட்டமைப்பு ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு பேஸ் கொண்டு வரணும், புரியுதுங்களா, கட்டமைப்பு கொண்டு வரணும். கட்டமைப்புக்கு ஸ்ட்ரக்சர்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டிடம் சொல்கிறோம் இல்லையா, கட்டமைப்பு, அது மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பார்த்துங்க. மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் நடந்திருக்குது, சரிங்களா. யாருக்கு யார் இடையே ஒப்பந்தம் நடந்தது அந்த கட்டமைப்பு பண்ணும் பொழுது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். எப்போ நடந்தது தெரியுங்களா? அது 2015 நடந்தது. ஒரு கட்டமைப்பு பண்ணாங்களாமா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, பணவியல் கொள்கை கட்டமைப்பு ஒப்பந்தம். பிறகு அடுத்த ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 அடுத்த வருடத்தில். என்ன அந்த கட்டமைப்புடைய பெயர் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட். இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் 2016. பணவீக்க இலக்கு கட்டமைப்பு. பணவீக்க இலக்கு கட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் அந்த கட்டமைப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2% சகிப்புத்தன்மை வரம்புடன், 2% சகிப்புத்தன்மை வரம்புடன் 4%. இதான் அந்த சென்டென்ஸ். அதாவது 4% வித் 2% டாலரேஷன் லிமிட். எதுக்குங்க செஞ்சோம், என்ன பர்பஸ்க்காக இது செஞ்சோம்? எதை? வளர்ச்சியை நோக்கி. என்ன வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிறதான் என்ன பண்ணியிருக்காங்க. மானிட்டரி பாலிசியோடைய பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸு? ஃபஸ்ட்டே மெயின்டைன் பண்ணும். எல்லாம் எந்த வளர்ச்சி இருந்தாலும் அந்த வளர்ச்சி, போன வருஷம் வளர்ச்சி இருந்து இந்த வருஷம் டவுன் ஆகிடக்கூடாது இல்லையா. சஸ்டைனபிலிட்டி செய்யணும், மெயின்டைன் பண்ணும். அதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க விளைத்தன்மை, நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. விளைத்தன்மை, நிலைத்தன்மை, சரிங்களா. அது மெயின்டைன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இல்லை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மீண்டும் 2016 பணவியல் கொள்கை குழு ஆரம்பிச்சிட்டாங்க. குழு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி 2016 ஆரம்பித்தாங்க. இந்த எம்பிசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எம்பிசியில் என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 உறுப்பினர்கள் இருப்பாங்களாமா. 6 மெம்பர்ஸ்.
யார் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர். ஆர்பிஐ கவர்னர் அவர் தான் தலைவர் தான். ஆர்பிஐ கவர்னர் தான் தலைவர். சேர்பர்சன், த சேர்பர்சன் ஆஃப் தி மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ மறந்துடாதீங்க. அடுத்தது இவங்களுக்கு ஒரு அஃபிஷியல் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஆஃபீஸர்ஸ் அவங்க கீழே இந்த ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கவர்னராக இருக்காங்க. டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர், அதாவது கவர்னரும் டெப்டி கவர்னரும் சேர்ந்து இன்னொருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, நாமினேட் பண்ணுறாங்க. நாமினேட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் யார் இருக்கலாம் அப்படின்னு நாமினேட் பண்ணுறாங்க. யார்? ஆர்பிஐ போர்டு நாமினேட் பண்ணுவாங்க. மொத்தம் 3 பேர் வந்துட்டாங்களா பாருங்கள், கவனிச்சிக்கோ. கேட்பாங்க எக்ஸாமில். கவர்னர் ஒருத்தர், 2வது, 3வது. இது ஆர்பிஐயோட வேலை முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 3 பேரை இந்திய அரசாங்கம் பிரதிநிதிப்படுத்தும். அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது இந்தியன் கவர்மெண்ட்டு அங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பர்சன்ஸை வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. திஸ் இஸ் கால்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இது வந்து இந்த மானிட்டரி பாலிசியை பற்றி டீட்டெயிலாக மெதுவாக ஈவன் நான் எக்கனாமிக்ஸ் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட இது அருமையாக புரியும். நாட் ஓன்லி ஃபார் தி காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் தி ரெகுலர் லைஃப். நம்முடைய அது அன்றாட வாழ்வில் தேவைப்படக்கூடிய முக்கியமானது. ஸோ கம் டு தி பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கேள்விகள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. அந்த கேள்விகள் இந்த பகுதியில் எப்படி கேட்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பார்ப்போம். சரிங்களா? ஸோ கஷ்டம், அத்தனையும் வந்து நம்ம எழுதி போடுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா ஆல் ஆர் இன் தி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிகவும் சிறிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாமே கஷ்டம். அதாவது கஷ்டங்கள் மீன்ஸ் நான் எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறேன். பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தை பாருங்கள், முதல் கேள்வி. இந்திய பொருளாதாரத்தை பற்றி குறிப்புடன் பின்வருவற்றை கவனிங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களாமா. இந்திய பொருளாதாரம், ஸோ இந்தியன் எக்கனாமி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் எக்கனாமி. இந்த இந்தியன் எக்கனாமியை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள் சொல்லி சப்டிவிஷன் 1ன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க் ரேட். ஐ கான்ட் ரைட் எக்ஸ்பிளனேஷனாக பண்ண முடியல, ஷார்ட் பண்ணலாம். பேங்க் ரேட், வங்கி விகிதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. ரெண்டாவது, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், திறந்த சந்தை செயல்பாடு. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பப்ளிக் டெப்ட், பொது கடன். நான்காவது சப்டிவிஷன் பப்ளிக் ரெவென்யூ, பொது வருவாய். மேலே உள்ளவற்றில், இவைகள் மேலே உள்ளவற்றில் எது பண கொள்கையின் கூறுகள்? புரியுதுங்களா? மானிட்டரி பாலிசியோட என்னதுங்க, காம்பனன்ட்ஸ், விச் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஓகேங்களா? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் என்னென்ன வரும் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் 1 ஒன்லி, 2, 3, 4 ஒன்லி, 1, 2 ஒன்லி. ஆப்ஷன்ஸ் பாருது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, 1, 3, 4 அப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? சரி, என்ன ஆன்சர் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா பொது கடனா, பொது வருவாய், வங்கி விகிதம். புரியுதுங்களா? ஸோ ஐ திங்க் ஆப்ஷன்ஸ் மேபி சி இல்லையா? ஸோ பேங்க் ரேட்டு, ஆப்ரேஷன், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், பொது கடன், பொது வருவாய் வந்து இதில் வராது. அது வந்து ஃபிஸ்கல் பாலிசியில் போகும் ஐ திங்க். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் இட். இது ஒரு சம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? இன்னொரு கொஷின் பார்க்கலாம். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். நாம எடுத்து வச்சு பார்த்துங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப்
மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் படிக்கும்போது இப்போ தான் படித்தோம், கண்டிப்பாக டிக் கொடுத்துடலாம், அதுதான் அதோடைய நோக்கம். புரியுதா? டிக் கொடுத்துடலாம், தாராளமாக கொடுக்கலாம். எக்கனாமிக் க்ரோத் கண்ணை மூடி கொடுத்துடலாம் இல்லையா? பொருளாதார வளர்ச்சிக்காக தான் இந்த மானிட்டரி பாலிசி. புரியுதா? மூன்றாவது சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, சரியா? எடுத்துக்கோ. ஃபோர்த் ஒன் ரெடியூசிங் பட்ஜெட்டரி டெபிசிட், அதாவது அரசு வரவு செலவு திட்டங்கள் பற்றாக்குறை குறைப்பது. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. புரியுதுங்களா? கண்டிப்பாக இது கிடையாது. சோசியல் ஜஸ்டிஸ் வருமா வராதா, அது மட்டும்தான் 50-50. இது கன்ஃபார்ம்பா. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸு, எக்கனாமிக் க்ரோத்தும் அதோடைய நோக்கங்கள் தான். ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ் வருமா, இது இங்கே தான் வந்து கை வச்சுருக்காங்க. இது எப்படி சொல்ல போகிற அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி ஆப்ஷன்ஸ் 1, 2, 3 இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது மூன்றுமே வரும் அப்படிங்கிறதான் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2019 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? இது மாதிரி கேட்டிருக்கான். நம்ம வந்து என்னது அது பேர் என்னங்க, மானிட்டரி பாலிசியில் எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறான், ஒரே ஒரு கேள்வி கேட்டுருவான், ஸ்ட்ராங்காக கேட்டுருவான். ஸோ சின்ன டாப்பிக்கு படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு கேள்வி. ஸோ கேள்வி எழுதுறதே அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி. ஸோ இது ஒரு கேள்வி பார்க்கலாம். த மானிட்டரி பாலிசி, மூன்றாவது கேள்வி. The monetary policy of the government of India emphasized the following two aims of economic policy. புரியுதுங்களா? அது இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, பணவாக்க கொள்கை, அது பணவியல் கொள்கை, 2 நோக்கங்கள் கொண்டாங்க. ஸோ 2 நோக்கங்கள். நான் எழுத முடியாது, லேட்டாகவும், ஆனால் படிச்சுக்கிறேன், சொல்கிறேன், கவனிங்க. அது இந்திய அரசாங்கம் பணவியல் கொள்கை பொருளாதார கொள்கையில் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். 1, பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தம் இருக்குல்ல, ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷன் சொன்னாலே கண்ண முடியுது, நீங்கள் வந்து மானிட்டரி பாலிசியில் டிக் படிச்சிடலாம். ஓகேங்களா? 2வது தேசிய வருமானம், நேஷ்னல் இன்கம் அண்டு மக்களின் வாழ்க்கை தரம். சரிங்களா? மக்களின் வாழ்க்கை தரம் என்ன வரும், மக்களின் வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் லிவிங் இருக்காங்களே, அதை குறிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக மானிட்டரி பாலிசினால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நேஷ்னல் இன்கம் வரும் தான். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பர் கேபிட்டா இன்கம். ஸோ பர் கேபிட்டா இன்கம் வந்து கண்டிப்பாக இந்த எக்கனாமிக் க்ரோத் நோக்கங்களில் வராது. ஆனால் வந்து எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஐயோ அதுவும் வரும் போல இருக்குது அப்படின்னு தோணும். அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்துக்குங்க. அடுத்தது சீப் மணி பாலிசி. சீப் மணி பாலிசி, அதாவது மலிவு பண கொள்கை. இப்போ கொஸ்டின் கேட்க திரும்ப போகலாமா? பணவாக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையில் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துகிறது. பின்வரும் 2 நோக்கங்கள் தான் சொல்லியிருக்காங்க, 4 நோக்கங்கள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போது பணவாக்க கொள்கையை பொருளாதார கொள்கையில் பின்வரும் 2 நோக்கங்கள். கொஸ்டின்ஸ் வந்து மானிட்டரி பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்ஃபாசிஸ் த ஃபாலோயிங் 2 எய்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி. ஸோ பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகுங்க, மானிட்டரி பாலிசியில் வருமா அப்படின்னா நம்ம எங்கேயுமே இந்த பர் கேபிட்டா இன்கம் பார்க்கவே இல்லை, இப்போ பார்த்துட்டு வந்ததில்லை. சீப் மணி பாலிசி பார்த்துருக்கோம், பட் என்ன சொல்லியிருக்கான், 2 தான் சொல்லியிருக்கான். ஒன்று இன்ஃப்ளேஷன் கன்ஃபார்ம்டு, இன்னொன்று நேஷ்னல் இன்கம் வருமா அல்லது சீஃப் மணி பாலிசி வருமா. ஸோ சீஃப் மணி பாலிசி என்னப்பா, மலிவு மணி அப்படிங்கிறது
எது சொல்கிறாங்க? அது இன்ஃப்ளேஷனுக்கு தான் வரும். இன்ஃப்ளேஷனுங்கிற டாப்பிக்கில் தான் அந்த சீப் மணி பாலிசி வரும். ஸோ இது வராது. நேஷ்னல் இன்கமும் இந்த இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மற்றும் இன்ஃப்ளேஷனை குறைப்பது 2 முக்கிய நோக்கங்களுக்காக தான் அந்த எக்கனாமிக் பாலிசி இருக்குது, அந்த மானிட்டரி பாலிசி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன தான் படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எப்படி கேட்குறாங்க நீங்கள் வந்து சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம்.